இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்கள் பட்டியலையே வெளியிடாமல் உள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு மொத்தம் 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6 கடைசி நாள். வேட்பாளர் பட்டியல் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என அக்கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை 2 நாட்களுக்கு முன் கூறினார். அக்கட்சிக்குள் நிலவும் குழப்பத்தை வைத்து பார்க்கும்போது வேட்பாளர் அறிவிப்பு கடைசி நேரம் வரை இழுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செல்வ பெருந்தகை மற்றும் கிரீஷ் சோடங்கர் தேர்வு செய்த வேட்பாளர்கள் பட்டியலுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியில் பணத்திற்காக எம்எல்ஏ சீட் கொடுப்பதாக விமர்சித்துள்ளார். தொடர்ச்சியாக திமுகவை சாடி வந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரும் இப்போது ஒரு அதிரடி முடிவை அறிவித்துள்ளார். அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மாணிக்கம் தாகூர். இதற்கான கடிதத்தை மல்லிகார்ஜுன கார்கேவிடம் கொடுத்திருக்கிறார். அவரது ராஜினாமா பின்னணியில் வேட்பாளர் தேர்வில் நீடிக்கும் குழப்பமும் காரணமாக சொல்லப்படுகிறது.